சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தலைமறைவாகிய அதுரலிய ரத்தின தேரர் கைது செய்ய போலீசார் தொடர்ந்து வலைவீச்சு. தமிழர் பகுதியொன்றில் அதிர்ச்சி சம்பவம். 12 வயதான சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். போலீசார் மீது வாள்வெட்டு தாக்குதல். சினிமா பாணியில் சந்தேக நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம். ஸ்ரீதரனின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அமைச்சர். இராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்ட நபர் சடலமாக மீட்பு. எடுக்கப்பட்ட நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அம்பலப்படுத்தப்பட போகும் முக்கிய தகவல். தேசப்பந்து தென்னகோனுக்கு பாதாள உலக அச்சுறுத்தல். மட்டக்களப்பு நீதவான் இடைநீக்கம். ஆணைக்குழு அதிரடி முடிவு. பேருந்தில் வைத்து பெண் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல். மன்னார் காற்றாலை விவகாரம். அனூர் அரசை கேள்விகளால் துளைத்த போராட்டக்காரர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். அத்துரலிய ரத்தின தேரரை கைது செய்ய சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்தின தேரர் வசித்து வருவதாக கூறப்படும் ஒபேசேகரபுர சதகம் சேவன விகாரைக்கு அவரை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் சென்றன. ஆனால் துறவி அங்கு இல்லை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அபேஜன பல கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்தின தேரருக்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உட்பட பல விசாரணை குழுக்கள் ஒபேசேகரபுர சதகம் சேவன விகாரைக்கு சென்று துறவி அத்துரலிய ரத்தின தேரரை தேடியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தர்மபுரம் பகுதியில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதாக கிராம சேவையாளர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய தர்மபுரம் போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் வசிக்கும் 46 வயதுடைய ஒருவர் 12 வயதான சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் சிறுமி வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைவாக குறித்த சந்தேக நபர் தர்மபுரம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள நபர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடுவெல கொத்தலாவல கெக்கிலிவெல வீதி பகுதியில் இன்று போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்து முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற போது அவர் வாளால் போலீசாரை தாக்க முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் அவர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த சந்தேக நபர் உடனடியாக முல்லேரியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதி அமைச்சு ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் கர்ஷன நாணயக்காரவிடம் கேள்வி எழுப்பினார். எத்தனை அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நடவடிக்கைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் கைதிகள் மற்றும் சந்தேக நபர்களாக 4 பேர் உள்ளனர். மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான கைதிகள் 8 பேர், 3 ஆயுள் தண்டனைகள், 2 ஆயுள் மேன்முறையீட்டு கைதிகள், 2 மரண தண்டனை கைதிகள் மற்றும் 1 கைதி உள்ளடங்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெலிக்கடை சிறைச்சாலை, மகசின் சிறைச்சாலை, கொழும்பு சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை, தும்பர சிறைச்சாலை, பூசா சிறைச்சாலை, நீர்கொழும்பு சிறைச்சாலை போன்றவற்றில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தண்டனை காலம் முடிந்ததும் விடுவிக்கப்படுவார்கள் என்று இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 இராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த இளம் குடும்பத்தரின் உடல் கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்க பிரதீபன் உத்தரவிட்டார். அதன்படி சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடல் கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த இராணுவ முகாமுக்கு சென்ற 5 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதோடு மற்றொரு நபருக்கு முதுகு பகுதியில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் காணாமல் போயிருந்த இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் காணாமல் போன குறித்த நபர் இன்றைய தினம் காலை
முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முத்தையன்கட்டு குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தால் ராணுவ முகாமுக்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என்று குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது. குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அந்த பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு இராணுவத்தால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ள நிலையில் அதையடுத்து நேற்று முன்தினம் இரவு 5 பேர் இராணுவ முகாமுக்கு சென்றனர். இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்களை தடிகள், கம்பிகளால் குறித்த இராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக உள்ள குளம் வரை இராணுவத்தினர் துரத்தி தாக்கியுள்ளனர். அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்துள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தாக்கியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் ஒருவர் தெரிவித்தார். இந்நிலையில் இராணுவ முகாமுக்கு சென்ற 5 பேரில் 4 திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளார். இதனை அடுத்து நேற்றைய தினம் இராணுவ முகாமுக்கு வந்த இராணுவ வாகனம் வீதியில் வைத்து பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டது. அத்துடன் மாயமாகிய குறித்த இளைஞர் தப்பியோடும் போது இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு நேற்று இரவு வரை குறித்த நபர் கிடைக்கவில்லை. இந்நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் சகோதரரால் இச்சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. காணாமல் போன குறித்த நபர் இன்று சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் தன்னுடைய தம்பியை அடித்து கொலை செய்துவிட்டு இன்று அதிகாலை குளத்தில் போட்டுள்ளதாக இறந்தவரின் அண்ணா மற்றும் அந்த பகுதி கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் முத்தையன்கட்டில் வசிக்கும் எதிர்வன்ன சிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 2 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்துமாறும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது அவசியம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் கூறினார். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நாட்டின் பொது சட்டத்தின் போது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் எடுக்கப்படும் அதே வழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இருப்பினும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது குறித்த உண்மைகளை அவர் முதலில் முன்வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலகத்தில் இருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. மேலும் தேசப்பந்து தென்னக்கோன் IGP பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் ஓய்வூதியம், பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோனின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பில் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் மட்டக்களப்பு நீதவானை இடைநீக்கம் செய்ய நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. வழக்குகள் தொடர்பான பல சாட்சிய சமர்ப்பிப்புகளின் அடிப்படையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6 நீதிபதிகளை 1 வார காலத்துக்குள் இடைநீக்கம் செய்ய நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மொரட்டுவ நீதவான் திலின கமகி, மகிங்கன மேலதிக மாவட்ட நீதிபதி ரங்கனி கமகி மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதவான்களின் தகுதிகாண் காலம் இன்னும் முடிவடையாதவர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நின்ற பேருந்தில் ஒரு பெண் மீது நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். பண்டாரவளையிலிருந்து பதுளைக்கு புறப்படவிருந்த பேருந்தினுள்ளே இன்று காலை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் நடத்தியவர் தப்பிச் செல்ல முயன்ற போது பேருந்தின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அவரை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் காவல்துறையினர் வந்து குறித்த நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தியத்தலாவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை
மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தள்ளாடி சந்தை மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த காவல்துறையின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் குறித்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்து மூலம் இன்றைய தினம் சனிக்கிழமை வருகை தந்து குறித்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.